Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 12th standard biology first midterm test இது previous year நடந்த question paper model question paper யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 7-8 district question paper revision பண்ணிங்கனாலே நல்லா தரோவாக எல்லாம் ஃபர்ஸ்ட் midterm டெஸ்ட்டில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பட் நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நிறைய கொஷின் பேப்பர் எழுதி பாருங்கள். 12th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணமா த பெஸ்ட் டிப் என்னன்னா, எந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? 50 மார்க்ஸ் ஓவரால் நமக்கு கொடுத்துருக்கிற மார்க்ஸ், கேட்கக்கூடிய மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். அதில் 25 மார்க்ஸ் பயோபாட்டனி, பயோசுவாலஜி 25 மார்க்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், +1லேயே நீங்கள் இதை மாதிரி பேட்டர்னில் ஃபாலோ பண்ணி வந்திருப்பீங்க. 50 மார்க்ஸ். ஸோ இந்த 50 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது 1 மார்க்ஸ். பாட்டனியில் 5 மார்க்ஸ் 1 மார்க் வரும். அண்ட் தென் ஜுவாலஜியில் 5 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வரும். ஸோ ஓவரால் அந்த 50ல் 10 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்லேயே போயிடுது. ஸோ அந்த 1 மார்க்கை ஃபுல்லாக தரோவாக கரெக்டாக நல்லா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா சம்டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க, புக் இன்சைட்லேருந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் கூட நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது. 1 மார்க்கை நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதுக்கான ஆப்ஷன் என்னவோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது 1 மார்க்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 5 மார்க்ஸ் ஐ மீன் ஃபஸ்ட்டு பயோபாட்டனியில் 5 1 மார்க்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓவர். அடுத்தது செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின், ஆன்சர் எனி 3 questions. 3 questions ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது 5 questions. ஸோ உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க. ட்ராயிங் இருந்ததுன்னா மேக்ஸிமம் மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ட்ராயிங் எல்லாம் ஈஸி. ஒரு லெசனில் இருக்கக்கூடிய டயக்ராம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதனால் ஃபுல்லாக வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸு நிறைய நீங்கள் கொஷின் பேப்பர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறதே வந்து வரும். அதனால் நிறைய கொஷின் பேப்பரை கேதர் பண்ணி பாருங்கள். மல்டிபிள் அலீல்ஸ் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு ட்ராயிங் ஒன்று கேட்டிருக்காங்க, ஸ்டோமியம் ஒன்று கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க. ஸோ எது தெளிவாக தெரியுமோ அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின், அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கொடுங்க. பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் தி பெஸ்ட். நீட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷனும், உங்களோட ஆன்சர்ஸும் தெளிவாக வந்து கிளாரிட்டியாக இருக்கும். செக்ஷன் சி 3 மார்க் கொஸ்டின், ஆன்சர் எனி 3 questions. 3 questions பார்த்தீங்கன்னா, ரீசன்ஸ் ஃபார் மெண்டல் சக்ஸஸ் அண்ட் ஹெஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜீன் மேப்பிங் யூசஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாட் இஸ் எண்டோதீலியம் இருக்குது, ஹவு டு டூ டெஸ்ட் ஃபார் homozygosity of a trait in plants, list out the any 3 functions of tapetum. 3 questions, any 3 questions, 5 questions கொடுத்துட்டு அதில் 3 questions. இதுவும் 3 மார்க் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நீங்கள் எழுதணும். பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டோ இல்லை ஏரோ மார்க் மாதிரி பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறங்க, பாயிண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கும். செக்ஷன் டி இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். இதுக்கு இன்டர்னல் சாய்ஸ் வரும். 16th question, எக்ஸ்பிளைன் incomplete dominance with an example, or what is endosperm, explain the types. 16th question. இது ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுமோ, கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதுதான் பயோபாட்டனி. இது ஓவரால் 25 மார்க்ஸ். ஸோ 5 சூஸ் த கரெக்ட் ஆன்சர், 2 மார்க் 5, நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ் 3 எழுதணும், நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷின் 1. தென் பயோசுவாலஜி, இதுக்கு 25 மார்க்ஸ். த சேம் திங் செக்ஷன் ஏ 5 மார்க் கொஷின், இதுவும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் தப்பு பண்ணாத அளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ 5 மார்க்னா 5 out of 5 வரணும். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது செக்ஷன் பி, ஆன்சர் எனி 3 of the following questions. 3 2s 6 2 மார்க் கொஷின். இது ரைட் அபவுட் த அவுட்டர் லேயர் ஆஃப் எம்ப்ரியானிக் மெம்ப்ரெயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ப்ராஸ்டேட்டிஸ் அண்ட் தென் வாட் இஸ் அப்போலிசிஸ், ரைட் அபவுட் தட் சிக்னிஃபிகன்ஸ். நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, ரைட் எனி 2 studies that diagnose cervical cancer. Number 10, write about a sexual reproductive in Aurelia. ஸோ இந்த 10 question, 5 questions, அதில் எனி 3 into 2 மார்க் questions. இதுக்கு சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க. செக்ஷன் சி, ஆன்சர் எனி 3 of the following question. How is polyspermy avoided in human? 3 மார்க் questions. அடுத்தது எக்ஸோஜீனஸ் பட்டிங் வித் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. Chorionic villus sampling. அடுத்து
14th கொஷின். இதில் வந்து கம்பல்சரி கொஷின் நமக்கு தரல. அது வரைக்கும் நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணலாம். ஏன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 16 கம்பல்சரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் கம்பல்சரி வரும். பயாலஜியில் நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. 5 கொஷின்ஸ் அதில் எது தெரியுமோ நீங்கள் 3 அட்டன் பண்ணால் போதும். அந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செக்ஷன் டி பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின். இது இன்டர்னல் சாய்ஸ். Write the sexually transmitted disease caused by bacteria and their symptoms, or name the gamete cell that fertilizes the ovum in human, and draw and explain its structure and draw the diagram of spermatogenesis. இதுதான் கொடுத்துருக்காங்க 5 மார்க் கொஷின். ஸோ நீங்கள் பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஃபுல்லாக 1 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா டயக்ராம் முடிச்சிடுங்க. டிஸ்டிங்விஷ்ன்ற கொஷின் வந்தால் மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்டிங்விஷ்ன்ற கொஷின் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை படிச்சிருங்க. அப்புறம் டெஃபினிஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே முடிச்சிடுங்க. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன் நான் சீக்கிரமாக. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதுக்கடுத்து ரிமைனிங் கொஷின் படிங்க. ஏன்னா நம்ம எல்லாமே படிச்சாகணும் 12ன்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா அது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், அந்த கொஷின் எப்படி கேட்டாலும் எப்போ கேட்டாலும் எழுதிருவேன்ற அளவுக்கு நீங்கள் தரோவாயிட்டீங்கன்னா நல்ல மார்க் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினாக அதை ஃபஸ்ட்டு நான் வந்து தரும். அது வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா நான் ரெடின்ற மாதிரி இருந்தீங்கனாலே ரிமைனிங் கொஷின்ஸை ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் ஃபோக்கஸ் வெல். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்லேருந்தே முடிச்சிருங்க. டெய்லி மேக்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டடி பிளான்லேயும் நான் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.